கதை வந்து படிச்சிருந்தேன். அது வந்து ஒரு விவசாயியும் ஒரு கழுதையும் அப்படின்ட்டு படிச்சிருந்தேன். அதில் வந்து ஒரு விவசாயியும் ஒரு கழுதையும் வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து வசித்து வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். அப்போ வந்து டெய்லியும் வந்துட்டு அந்த அவங்க தோட்டத்தில் விளையிற காய்கறி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இன்னொரு கிராமத்துக்கு வந்து விற்க போவாங்களாம். அப்படி ஒரு நாள் விற்றுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்களாம். வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கழுதை வந்துட்டு அந்த ஒரு குழி மாட்டிக்க இருக்குமா, அதுக்குள்ளே போய் விழுந்துருமா. அதோட இந்த விவசாயி வந்துட்டு சொல்லுவாங்களாம், ஐயோ என் கழுதை வந்துட்டு குழிக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்களாம். அதோட அந்த சைடு ஒருத்தவங்க வந்து வருவாங்களாம். அப்போ வந்து அவங்க வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்களாம். அதோட இவங்க வந்து சொல்லுவாங்களாம், என் கழுதை வந்துட்டு இந்த மாதிரி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்களாம். அதோட அவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய குழியாக இருக்குது, இதுக்குள்ளலாம் வந்துட்டு ஏறி வந்து தூக்க முடியாது, அதே மாதிரி இதுவும் வரவும் முடியாது, நீ பேசாமல் போப்பா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்களாம். அதோட இவங்க வந்து அதெல்லாம் கேட்காம வந்துட்டு நிறையா கயறு இதெல்லாம் வந்து போடுவாங்களாம். அதனால் மேலே வர முடியாதாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கட்டை இதெல்லாம் வந்து போடுவாங்களாம். அதுக்கப்புறம் அதுவும் மேலே வர முடியாதாம். அதுக்கப்புறம் வந்து நிறையா கட்டையெல்லாம் வந்து போடுவாங்களாம். அதோட அது எப்படியோ மேலே வந்துருமா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தூரம் வந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு வந்து சோர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடி பக்கத்தில் போய் உட்காருவாங்களாம். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கழுதை வந்து நின்றுக்கிட்டு இருக்குமா. அவங்க வந்து உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த சைடாக வந்து ஒரு பாம்பு வந்து இவங்களை வந்து கொத்த பார்க்குமா. கொத்த பார்க்கும்போது இந்த கழுதை வந்துட்டு ஒரு கட்டையை வந்து எடுத்து அது மேலே வந்து போட்டுருமா. அதோட இது வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் நின்று இவங்க வந்து கண்ணை முழிச்சிடுவாங்களாம். தூங்கிலேருந்து கண்ணை முழிச்சிடுவாங்களாம். கண்ணை முழிச்சிட்டு வந்து பார்ப்பாங்க, பாம்பு கிடக்கிறத வந்து பார்த்துட்டு ஐயோ பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து அந்த கழுதையை வந்து பார்ப்பாங்களாம். கழுதைகிட்ட வந்து கேட்பாங்களாம், நீ தான் வந்துட்டு இந்த பாம்பை வந்துட்டு இப்படி செஞ்சியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கழுதையை வந்துட்டு தலையாட்டுமா. அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சால் அவங்களும் திருப்பி நம்மளுக்கும் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா உதவி செய்வோம். நன்றி, வணக்கம்.